ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஷாப் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனலான பில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பில்லோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் அந்த பில்லில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வியாபார ஆப் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் நிறைய மெனு ஆப்ஷன் இருக்குது. இதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய மெனுஸ் ஓப்பன் ஆகும். இதில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் பிரிண்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெகுலர் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிண்டரை வந்து நீங்கள் வியாபார ஆப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெகுலர் பிரிண்டரில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வரணும், என்னெல்லாம் இன்ஃபர்மேஷனில் பிரிண்ட் ஆகி ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பில்லோட லே அவுட். ஸோ எந்த மாதிரி லே அவுட்டில் நம்ம வந்து பில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர், அதாவது லெஃப்ட் சைடில் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு விசிபிள் ஆகும் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே ரைட் சைட் பார்த்துக்கலாம் நம்ம பில் வந்து எப்படி பிரிண்ட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லே அவுட்டு கலரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேக் ரெகுலர் பிரிண்டர் டிஃபால்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்கணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிப்பீட் ஹெடர் இன் ஆல் பேஜஸ், இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம்னா இங்கே பில் மேலே இந்த ஹெடர் பார்ட் இருக்குல்ல, இது வந்து எல்லா பில்லுலையுமே ரிப்பீட் ஆகி ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோட நேமு, ஸோ இதுவுமே நம்ம பில்லில் மேலே இங்கே வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எடுத்த உடனே அங்கே வந்து நமக்கு ஹெட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த கம்பெனியோட நேம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்து கம்பெனியோட லோகோவும் நமக்கு பில்ல வேணும் அப்படின்னா அதையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து லோகோ வந்து வரும். இங்கே வந்து சேஞ்சுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம எங்கே வந்து கம்பெனியோட லோகோ வச்சுருக்கோமோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், கண்டிப்பாக வந்து ஒரு பில்லில் வந்து அட்ரஸ், அதாவது நம்ம பிஸ்னஸ் கம்பெனியோட அட்ரஸ் வந்து இருக்கணும். அப்போ வந்து அட்ரஸையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர், ஸோ இது வேணும்னாலும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஷோ ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம இது கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ், நம்மளுடைய பில் இன்வாய்ஸ் இருக்குல்ல, இது வந்து எந்த பேப்பரில் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், A4 A5. ஸோ ரெகுலர் பிரிண்டரில் நம்ம A4 அண்ட் A5 பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதனால தான் இது 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், இதில் வந்து நமக்கு பில் வந்து போர்ட்ரேட்டில் வேணுமா இல்லைன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா. ஸோ மேக்ஸிமம் போர்ட்ரேட்டில் தான் இருக்கும், நம்ம அந்த ஆப்ஷனை வந்து வச்சுக்கலாம். அடுத்து கம்பெனி நேம் டெக்ஸ்ட் சைஸ், அதாவது மேலே இந்த கம்பெனி நேம் இருக்குல்ல, இது வந்து என்ன சைஸில் வேணும், லார்ஜில் வேணுமா, எக்ஸ்ட்ரா லார்ஜில் வேணுமா, ஸ்மாலில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ண இங்கே ரைட் சைடில் நம்மளுடைய எக்ஸாம்பிள், அதாவது பில் இது நம்ம இங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே வந்து ப்ரிவியூ ஆகும். இந்த மாதிரி தான் நமக்கு பில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைட் சைடில் நமக்கு விசிபிள் ஆகுது. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிரிண்ட் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட், இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய பில்லு வந்து ஒரிஜினல் பில்லும் வரும். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பில் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு பில்லு வந்து 2 தடவை பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரிஜினல் ஒன்று, டூப்ளிகேட் ஒன்று. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட்டும் இருக்குது. அப்படி கொடுத்தோம்னா நமக்கு பில் வந்து 3 பில்லாக வந்து பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரிஜினல் பில் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலை அப்படின்னாலுமே ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பில்லு தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். அடுத்து வந்து சேஞ்சஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் நேம்ஸ், இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் ரெகுலர் பிரிண்டில் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் அது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஐட்டம் டேபிள், இது வந்து எதுக்குன்னா இங்கே வந்து ஐட்டம் இருக்குல்ல, ஸோ இதோட ஸ்பேஸ், அதாவது இந்த ஐட்டத்துக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச்சா 2 இன்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐட்டம் டேபிள் கஸ்டமைசேஷன் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இங்கே மேலே இருக்குல்ல ஐட்டம் நேமு, HC, SAC, குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், அமௌண்ட், இந்த மெனு இருக்குல்ல அதெல்லாம் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் மெனு வேணும், பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, என்ன மெட்டீரியல், எக்ஸ்பைரி டேட்டு, சைஸ் என்ன, பிராண்ட் என்ன, சீரியல் நம்பரு, ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அமௌண்ட்டு, யூனிட்டு, ப்ரைஸு, டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஐட்டம் கஸ்டமைசேஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே மேலே என்னெல்லாம் நமக்கு வேணுமோ கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு விசிபிள் ஆகும். டோட்டல் ஐட்டம் குவான்டிட்டி, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா டோட்டல் ஐட்டம் குவான்டிட்டி இங்கே வந்து வருது பார்த்தீங்களா,
இங்கே பாருங்க டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன். இது அமௌண்ட் வித் டெசிமல். இது வந்து அமௌண்ட் வந்து 0 டெசிமல், அதாவது லாஸ்ட்ல இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருதுல இந்த அமௌண்ட்டோட சேர்ந்து வரணும், இல்லை எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ தரணும், என்னெல்லாம் எனேபிள் பண்ணுறோமோ அதெல்லாம் பில்லில் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் அமௌண்ட் வித் குரூப்பிங். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இந்தியா அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட அமௌண்ட் வந்து இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மா போட்டிருக்குல அந்த மாதிரி வரும். ஸோ இதே நம்ம இங்கிலீஷ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து டாலர் சிம்பரில் வரும், இந்தியானே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டிஸ்கிரிப்ஷன். இங்கே வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது பில்லு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அவர் ஷாப் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ அது டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அது வரும். ஸோ அது தவிர நீங்கள் வேறு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல்ஸ் இன்வைஸை பற்றி, சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி சலான், எஸ்டிமேட் அண்ட் கொட்டேஷன், பர்ச்சேசிங் பில், பர்ச்சேசிங் ஆர்டர். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது பிரிண்ட் டெலிவரி பை டீட்டெயில், பார்ட்டிட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இங்கே வேணும்னா நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். ரிசீவ்டுன்ற ஆப்ஷன். சிக்னேச்சர், அதாவது கம்பெனி ஓனர் வந்து இங்கே சிக்னேச்சர் பண்ணி நம்ம ஆல்ரெடி பரி ஏதாவது ஒரு ஃபார்ம் எதுவும் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே கொடுத்துட்டோம்னா இங்கே டிஃபால்ட்டாக நம்ம வந்து அந்த பில்லோட லாஸ்ட் எண்டில் நம்ம சிக்னேச்சரோட அந்த பில் வந்து பிரிண்ட் ஆகும். இதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேஷா இல்லை யூபிஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் மோடுமே செட் பண்ணிக்கலாம். அடுத்து பிரிண்ட் அக்னாலேஜ்மெண்ட்டில் வந்து பில்லுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டேட்டு, யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டேட்டு இன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரணும் அப்படின்னா பிரிண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெகுலர் பிரிண்டர் நம்ம வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். நமக்கு தேவையான விதத்தில் வந்து நம்ம ரெகுலர் பிரிண்டரோ தெர்மல் பிரிண்டரோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் நம்ம வியாபார ஆப்பில் இருக்கிறது. ஸோ நம்ம எந்த கடை வச்சிருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தெர்மல் பிரிண்டர், ரெகுலர் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த லேஅவுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலருமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே தெர்மல் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேஅவுட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும், அந்த கலர் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டாக இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து மேக் தெர்மல் பிரிண்டர் டிஃபால்ட் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ், இன்வைஸோட சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2 இன்ச்சா இல்லை 3 இன்ச்சா இல்லை 4 இன்ச்சா அந்த மாதிரி நம்ம எத்தனை இன்ச்சில் நமக்கு பில்லு வந்து வேணுமோ அத்தனை இன்ச்சில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அதை விட நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பிரிண்டிங் டைப் வந்து தெர்மல் பிரிண்டரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா தெர்மல் பிரிண்டர் அப்படின்றப்போ அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்ட் பிரிண்டிங் வேணால் வச்சுக்கலாம். இல்லைன்னா லோக்கல் லாங்குவேஜ் பிரிண்டிங் அப்படின்னா இப்போது சில ஏரியாவில் வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நமக்கு இங்கிலீஷை தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் செட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ நம்ம லோக்கல் லாங்குவேஜ் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம அதையும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேபிள் பிரிண்டிங். லேபிள் பிரிண்டிங்னா அந்த லேபிள் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவோம், ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்படின்னா நம்ம லேபிள் பிரிண்டிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் பிரிண்டிங் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே மேலே ஹைலைட்டாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங் எல்லாமே நமக்கு போல்டாக வேணும்னா இந்த யூஸ் டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கில் வந்து போல்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் பேப்பர் ஆஃப்டர் பிரிண்டிங், அதாவது ஒரு பில்லு வந்து பிரிண்ட் ஆன உடனே நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு பில் போடும்போது நெக்ஸ்ட் பில்லு பிரிண்ட் ஆகணும். அப்போ ஒரு பில்லு வந்து பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமே கட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோ கட் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணலைன்னா ஒவ்வொரு பில்லும் முடிஞ்சு நமக்கு கட் ஆகாமல் அந்த எல்லா பில்லும் அப்படியே கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா. அப்போ நம்ம ஒவ்வொரு பில்லுமே தனித்தனியாக வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்பன் கேஷ் ட்ராயர் ஆஃப்டர் பிரிண்டிங். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரிண்டர் அப்புறம் வந்து நம்ம கேஷ் எல்லாம் பண்ணுவோம்ல ட்ரா, இது ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பில்லு பிரிண்ட் ஆகும்போது இந்த ட்ரா வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கேஷ் வந்து கையில் வாங்கி நம்ம போடுவோம் இல்லையா, அப்போ வந்து பில் பிரிண்ட் ஆகி வெளியில் வந்தோடனே இந்த கேஷ் ட்ரா வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அதையும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லைன் அட் தி எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ ஒவ்வொரு லைனுக்குமே எவ்வளோ கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச்சா 2 இன்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்
கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ். இந்த காப்பீஸ் நம்ம ரெகுலர் பிரிண்டரில் பார்த்தோம் இல்லையா, எத்தனை காப்பி வரணும், டூப்ளிகேட் ட்ரிபிளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுலேயும் அதே மாதிரி ஸோ எத்தனை காப்பி வேணும் அப்படின்றதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனியோட பேர், கம்பெனியோட லோகோ, கம்பெனியோட அட்ரஸ் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், இது என்னெல்லாம் நமக்கு வேணுமோ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த பில்லோட டாப்பில் இங்கே மேலே நமக்கு ஷோ ஆகும். அடுத்த ஐட்டம் டேபிள். ஸோ இந்த ஐட்டம் டேபிளில் என்னெல்லாம் நமக்கு வரணும், அதில் வந்து எம்ஆர்பி, சீரியல் நம்பரு, டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா நமக்கு அதெல்லாம் வந்து போயிடும். ஸோ நம்ம அந்த டிக் கொடுக்க எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஓகே. அடுத்து வந்து டோட்டல் அண்ட் டேக்ஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டோட்டல் அமௌண்ட், அதாவது ரெகுலர் பிரிண்டரில் நம்ம எப்படி செட் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ என்னெல்லாம் இந்த இடத்துல வந்து நமக்கு வேணும், டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், கரண்ட்டாக எவ்வளோ பேலன்ஸ் அவங்களுக்கு நம்ம தர வேண்டியது இருக்குது, எவ்வளோ டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபூட்டரில் நம்மளோட பிரிண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேணுமோ அதையும் நம்ம கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு சேவ் ஆயிரும். இப்போது நமக்கு தேவையான மாதிரி ரெகுலர் பிரிண்டர் அண்ட் தெர்மல் பிரிண்டர் ரெண்டுமே நம்ம வியாபார ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வித ஷாப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெகுலர் பிரிண்டர் அண்ட் தெர்மல் பிரிண்டர் ரெண்டுமே நமக்கு தேவையான விதத்தில் நம்ம எல்லா செட்டிங்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இங்கெல்லாம் ஃபைனலாக எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இங்கே சேவ் அந்த மாதிரி பட்டனும் எதுவுமே இல்லை. டேரெக்டாக இங்கே க்ளோஸ் பண்ணாவே போதும். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு தெர்மல் பிரிண்டர் அண்ட் ரெகுலர் பிரிண்டர் செட்டிங்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வியாபார ஆப்பை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.